90s கிட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது 1990களில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். சன் நெட்வொர்க்கில் வந்து விடாது கருப்பு அப்படின்னு ஒரு சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 90s கிட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த 90களில் வந்த விடாது கருப்பு இருக்குல்ல, அது எல்லாருக்குமே தெரிஞ்சு. நான் கூட இப்போ ரீசெண்டாக யூடியூப்ல ஃபுல் சீரிஸையும் பார்த்தேன். நிறைய மெசேஜ் கிடச்சிச்சு. இந்த 4க்கும் 13க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு எபிசோடு வரும். ஒரு வாத்தியார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு அந்த ராசுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டீச்சராக இருப்பார்ல, ராசு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த 4 வந்து 13 இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ தான் நமக்கே ஒரு துணுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ரகசியம் தெரிஞ்சவங்கன்னா ஒவ்வொரு டைமும் அதை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கானுங்க. நாம தான் அதை கவனிக்க மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ எதுக்கு விடாத கருப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, விஷயம் இருக்குது. 90களில் வெளியான விடாத கருப்போட டைட்டிலை வச்சுக்கிட்டு சூர்யா அவர்களுக்கு இப்போ ஒரு படம் எடுக்க போகிறாங்க. ஆர்ஜே பாலாஜி எடுக்க போகிறாரு. இந்த ஆர்ஜே பாலாஜி எடுக்க போகிற படத்துக்கு வந்து வேட்டை கருப்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வேட்டை கருப்புன்னு பேர் வைக்க போகிறாங்க. விடாது கருப்பு, வேட்டை கருப்பு. ஸோ இப்படி ஒரு பேர் வைக்க போகிறாங்க. அது கருப்பு சாமி சம்மந்தப்பட்ட அந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் படமாக்கப்பட போகுது. ஆர்ஜே பாலாஜி எடுக்க போகிறாரு. த்ரிஷா அவங்க ஹீரோயின்ன்றாங்க. ஸோ எல்லாமே சிமிலரான கனெக்ஷன்ஸ் தான். அதை பற்றி தான் நீங்கள் பேசுகிறோம் அந்த வீடியோவில். 90களில் இதை நீங்கள் 24 படம் பார்த்தீங்கன்னா, அந்த 24 படத்தில் ஒரு டைலாக் வரும். அந்த ஆத்திரையா வந்து வாட்சை ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லுவான். இந்த மாதிரி வருடங்களை தாண்டி போகிற மாதிரி ரிப்பேர் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லுவாங்க, டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இவன் முன்னாடி போய் செக் பண்ணிட்டு வந்துடுவான். இவங்க இந்த பெரியப்பா என்ன பண்ணுறான்னு செக் பண்ணிட்டு வந்துடுவான். அவன் அந்த வாட்சை கொடுக்கும்போது அந்த ஆத்திரையா வாங்கிட்டு டைலாக் தான் பேசிட்டு, அந்த டேட் அண்ட் டைம் மட்டும் எனக்கு தெரியாது. எந்த டைமிங்கில் இந்த நிகழ்வுகள் நடந்துச்சு, நம்ம அம்மா அப்பா எப்படி காப்பாற்றுறது, இந்த நிகழ்வுகளை எப்படி மாற்றுறதுன்னு தெரியாது. அதுக்காக நம்ம பெரியப்பாட்டை வந்து கேட்பாப்புல, பெரியப்பா அப்படின்னு அவரை போட்டு வாங்கப்பாப்புல. பெரியப்பா தான் தற்கொலையாச்சு. ஸோ எல்லாத்தையும் சொல்லிடுவான். இந்த மாதிரி 13ஆம் தேதி 1ஆம் மாதம் 1990 அப்படின்னு சொன்னோடனே 5 மணிடா அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, ரைட்டா, டைம் தெரிஞ்சிருச்சா, ரைட்டு. அப்போ தான் வாட்சை மாட்டிட்டு கிளம்ப ட்ரை பண்ணுவான். ஸோ 90களில் தான் அதுவும் நடந்திருக்கு. நேரம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கறியா? எப்பறம் மறப்பேன். 13/1/1990 சாயந்தரம் 5 மணி கடவுளாகணும்னு ஆசைப்பட்டனா செயலிழந்து போன நாள். சேதுராமன் அவன் அம்மாவோட சேர்ந்து செத்த நாள். அவங்க 2 பேரும் கொண்டது நான் தான்டா. அதே நாள் அதே நேரத்துக்கு போறேன். 90s கிட் விடாது கருப்பு, இப்போ வேட்டை கருப்பு. அதே சூர்யா தான் நடிக்கிறாரு. இது சும்மா இதாச்சு கோஇன்சிடென்ஸ். மூக்குத்தி அம்மன் படத்தை டிகோட் பண்ணியிருப்போம், அதை பார்த்தவங்க தெரியும். இதெல்லாம் ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ். நாங்கள் கான்ஸ்பிரசி தெரியிஸ்ட் இல்லை. நாங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மையே கிடையாது. நீங்கள் நம்பவே வேணாம். எங்கிட்டாவது போ. இதோட இந்த வீடியோ ஒன்று இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போங்க. ஒரு கேம் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது வார் சம்மந்தமாக கேம். அதாவது ராமாயணம், மகாபாரதம், கும்பகர்ணன், ராவணன் இவங்க கேரக்டர்லாம் காட்டியிருந்தாங்க. அவர் கேம் பற்றி இப்படியே கேக்கேன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கேக்கே இருக்கார்ல, ஏ2டி தம்பி அண்ணன், ஏ2டி அண்ணன், அவர் போட்டிருந்தாப்புல வீடியோ. அது மாதிரி உண்மையான ட்ரைலர் நமக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தார், பார்த்தோம். வார் சம்மந்தப்பட்டது, அது மகாபாரதம் ராமாயணம் சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பராக கொண்டு வந்திருக்கானுங்க. அது ரிலீஸ் ஆகட்டும். நமக்கு டவுன்லோட் பண்ணி ஆட முடியாது, பட் கதை அம்சத்துக்கு கேட்டால் தெரிஞ்சிடும்ல. எல்லாமே பேரலாக நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் சோத்து பிள்ளையார் மட்டும் உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. முள்ளி வாய்க்காலை மறந்துடாதீங்க. திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், முள்ளி வாய்க்காலை மறந்துடாதீங்க. 2029 அடுத்த சந்திக்கலாம். எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம்.